இது ஒரு அறிவார்ந்த சபை. இந்த சபையில பேச வாய்ப்பு கிடைத்தது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நான் கருதுகிறேன். இந்த அறிவார்ந்த சபையுடைய தலைவர் விஸ்வநாதன் அவர்கள் எப்படிப்பட்ட சாதனையாளர் அப்படின்றது நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமையில அவருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த பயணம் அப்படின்றது மிகப்பெரிய பயணம். அறிஞர் அண்ணா, கலைஞர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா ஆகியோரு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர். அவங்களோட பயணம் செய்வது மட்டும் இல்லை, அவங்ககிட்ட தன்னுடைய கருத்துக்களை சுதந்திரமாக தைரியமாக பதிவு வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு அற்புதமான தலைவராக அந்த காலகட்டத்தில் இருந்தவர். அரசியலுக்கு அது ஒரு மிகப்பெரிய போதை. அந்த அரசியலில் பதவி கிடைக்கும் போது அது ராஜ போதையாயிடும். செந்தில்குமார் நல்லா தெரியும் நினைக்கிறேன் நான் சொல்ற விஷயம். அந்த அரசியல் போதையிலிருந்து விடுபடுத்தி இப்படி ஒரு கல்வி நிறுவனத்தை ஆரம்பிக்கணும்னு நினைச்சாரு. அதுக்கு முதல்ல அவருக்கு சர்வ் அது மிகப்பெரிய விஷயம். இந்த சாதனைக்கு முன்னாடி அவர் எத்தனை சவால்களை எல்லாம் சந்திச்சிருப்பார் அப்படின்றது அவருக்கு தான் நல்லா தெரியும். கலைஞர் 3 பேரும் மதுரை போய் மதுரை கல்லூரியில் கலைஞரை தேர்ந்தெடுத்துட்டு கூட்டிட்டு படப்பிடிப்பு போறதாக திட்டம். காலேஜ் தான் போய் தேடி பார்க்குறோம். ஒரு பையனை அவங்க சூட்டம்லாம் அமையல. நான் சொன்னேன், மதுரைக்கு வந்திருக்கோம், மீனாட்சி அம்மன் கோயில் போய் சாமி கும்பிட்டு மதியம் தேடுவோம், அந்த அம்மா இருந்தாலும் யாராவது கதாநாயகம் கிடைக்கிறோம் பார்ப்போம் அப்படின்னு டேரக்டர் சொன்னேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போயிட்டு வெளியில் வந்தோம், சாப்பிட்றதுக்கு போகலான்னு. அப்போ காருக்கு வெளியே ஒரு பையன் பாரதிராஜா பார்த்து தண்ணி முடிச்சுன்னு தடுமாறான். பாரதிராஜா பார்க்கணும். அவனை கொஞ்ச நேரம் பார்த்து நேர்ந்தார் பாரதிராஜா. அவனுடைய காரில் ஏற்றுக்கையாங்க. பாரதிராஜா மதுரை பக்கத்தில் தேடி சொத்தக்கண்ணா இருக்கும், அப்போ தெரியுது. அதனால தான் ஏற்றி சொல்கிறாங்க. அவன் கூப்பிட்டு நேராக நாங்கள் சாப்பிட போனோம். அந்த பையன் சாப்பிட்டு வந்துட்டான்னா நான் சாப்பிடல, நாங்கள்லாம் சாப்பிட்டோம். கூட இருந்தால் நேராக அங்கேருந்து ஹோட்டல் ரூமுக்கு போனோம். ஹோட்டல் ரூமுக்கு போனோன்னு இந்த பையனை பார்த்து கொஞ்சம் சிரிச்சான். உடனே நான் முளைச்சான். நிறைய இங்கேருந்தப்ப நடந்தான். நல்லா இருக்காங்க, இவனையே ஹீரோவை போட்டுலான்னு அப்படியே பக்தன் ஆயிடுச்சு. அதான் எனக்கு முதல் படம். ரோட்டில் காடுக்குள்ள நிற்கிறான், அவனை போய் ஹீரோவை போட சொல்றாரு. என்ன அப்போ இந்த படம் நம்ம எதுக்காக முடிவு போயிருமே, நம்ம தயாரிப்படுறேன் பல படங்கள்லாம் நினைச்சு தயாரிக்கலாம் நினைச்சுருக்கோம். ஒரே படத்தோட முடிவுக்கு வந்துட்டு போது இந்த கதை பயங்கர ஷாக்கு. எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல. நல்ல நாள் எங்களோட அப்போ கதாசிரியர் தலைவி வரல. அவன் வளையல் வச்சிருந்தாங்க. அவனை காமிச்சான் தலைவி. பார்த்தாரு, கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம். திரும்ப கார் போய் எப்படி இருக்கான் ஹீரோன்னு. என்ன சார் ஆச்சு டேரக்டருக்கு? இவ்வளோ தான் நல்ல நல்ல படம் தான் எடுத்திருந்தாரு, நல்ல நல்ல ஹீரோக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, இப்படி ஆகிட்டாரு. எனக்கு வயிற்றில் பால் வார்த்தது மாதிரி ஆயிடுச்சு. அப்பா நம்ம கட்சி ஒரு ஆள் சேர்ந்துட்டாருன்னு அவர் கையை பிடிச்சி குலுக்கி, நீங்கள் டேரக்டர் மட்டும் கொஞ்சம் கன்வின்ஸுங்க, இந்த பையன் வானான்னு சொல்லிடுங்க. இந்த படம் ஆரம்பித்து ஏற்கனவே ஒரு 10 மாதம் ஆயிடுச்சு, ஷூட்டிங் போக முடியல. இன்னும் ஒரு மாதம் கூட ஷூட்டிங் கழிக்கிறேன். ஆனால் இந்த பையனை போட்டு படத்தை வளர்க்க எப்படியாவது டேரக்டர் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் டேரக்டருக்கு போனோம். டேரக்டர் கலைஞரை பார்த்து எப்படி இருக்கான் நம்ம ஹீரோன்னு. உன்னை கலைஞர் சூப்பர் சார். எனக்கு வந்த கோபத்துக்கு அல்லவே இல்லை. அவரை என் ரூம் கூப்பிட்டு, மனுஷனாயி உனக்கு என்ன துரோகம் பண்ண, இவ்வளோதான் நம்ம நல்லா தான் வச்சுருக்கேன், இந்த படத்து கூட நல்ல சம்பளம் தான் பேசி ஒன்று வசதி கரெக்டாக புக் பண்ணிருக்கேன். இப்படி கவுத்துக்கு கால் ஏற்பது என்ன சொன்னேன், எங்கே சார் புத்தி போச்சுன்னு சொன்னேன். இங்கே இவன் சூப்பராக இருக்கான் சார். டேரக்டர் என்ன கேட்டாருன்னு கவனிச்சிங்களான்னு. என்ன கேட்டாரு, எப்படி இருக்கான் நம்ம ஹீரோன்னு. என்ன அர்த்தம், அவர் அவனை போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டார். நான் இப்போ அவன் சரியில்லைன்னு சொன்னால் எனக்கு தான் டிக்கெட்டு, நான் தான் சென்னைக்கு போனேன், நீங்கள் போட்டிக்கு போடுங்க. நான் என்ன வயிற்றுக்காரனா, அதனால தான் அப்படி சொன்னேன்னு. அதுக்கப்புறம் நேராக அந்த பையனை கூட்டிகிட்டு போகணும். பொத்தி வச்ச மதியம் விட்டு அந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட்டுக்கு வாய் வச்சுருப்பான்னா, அதுக்கு பின்னாடி அந்த படம் 321 நாட்கள் ஓடி அவன் 80 திரைப்படங்களிலே கதாநாயகனாக இருக்கான்.
இதெல்லாம் காரணம் என்னன்னா பாரதிராஜாவுடைய நம்பிக்கை. ஒரு கதாநாயகன் இல்லாமல் படப்பிடிப்பு போனது உலக வரலாற்றிலே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சாதனை சித்திரத்தில் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஒரு தயாரிப்பாளர் அவர்கள். I find from you have to select only one from each category, but there are many people who deserve this awards. I would like to congratulate all of you, and I want you to continue your